ஹாய் செல்லுக்குட்டீஸ், இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? பீட்ரூட் சட்னி சூப்பராக இருக்கும். அண்ட் இட்லி, அப்புறம் தோசை எல்லாம் செய்யலாம். இட்லி மாவு எப்படி அரைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க செல்லுக்குட்டீஸ். சாஃப்டான இட்லி, பீட்ரூட் சட்னி, பீட்ரூட் மிளகாய் சட்னி சூப்பராக இருக்கும். வாங்க வைப் வித் விஜி குக்கிங் vlog சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சூப்பராக நம்ம இப்போ ஒரு மாவு ஆட்ட போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு 5 டம்ளர் இட்லி ரைஸ் எடுத்துக்கணும். 1 டம்ளர் உளுந்து எடுத்துக்கணும். அப்புறம் 1 ஸ்பூன் ஃபெனுக்ரிக், அதாவது வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்துக்கணும். 1/2 டம்ளர் நீங்கள் அந்த ஆவில் எடுத்துக்கோங்க. 1/2 டம்ளர் ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு நம்ம ஃபஸ்ட் உளுந்தை நம்ம ஆட்டிடலாம். உளுந்து கூட நம்ம இந்த ஜவ்வரிசி போட்டுக்கலாம், வெந்தயம் போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கெட்டியாக உளுந்தை நம்ம ஆட்டிடணும். இந்த உளுந்தை நம்ம ஒரு கப்பில் போட்டு, கப்பில் தண்ணி எடுத்துட்டு அதில் போட்டு நம்ம பார்த்தோம்னா அது ஃப்ளோட் ஆகணும். அப்போ தான் உளுந்து நல்லா ஆட்டியிருக்கோன்னு அர்த்தம். அப்போ தான் இட்லி நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். இப்போ நம்ம இந்த ஆட்டி வச்ச உளுந்தை அரிசி தனியாக ஆட்டி வச்சுக்கணும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரைஸ் எப்படி ஆட்டணும் அப்படின்னா, நல்லா நைஸுக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜ் எடுத்துக்கலாம். ரொம்ப பருப்பருன்னு இருக்கக்கூடாது. ரொம்ப நைஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி எடுத்துக்கலாம். அப்போ இட்லி நல்லா ஃப்ளஃபியாக வரும். 1/2 ஸ்பூன் நம்ம சால்ட் ஆட் பண்ணால் இதுக்கு சரியாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதையெல்லாம் நல்லா நம்ம கையை வச்சு நல்லா கலக்கணும். அந்த உளுந்தும் அந்த ரைஸு மாவு ஆட்டி வச்சுருக்கோம்ல, அரிசி மாவு, அது நம்ம கையை வச்சு நல்லா கலக்கணும். ஸ்பூன் வச்சு கலக்கிறத விட நம்ம கையை வச்சு நல்லா கலக்கணும்னா அது நல்ல ஃப்ளஃபினஸ் நமக்கு ஆகும். இப்போ நம்ம வேறு ஒரு கண்டெய்னரில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போது நம்ம அரிசி மாவும் இந்த உளுந்தும் நம்ம கலக்கி வச்சதுக்கப்புறம் ஒரு 1/4 இது காலியாக இருக்கும் வெசல், ஏன்னா ஃப்ளஃப் ஆகும். அதனால் இல்லைன்னா நம்ம 2 வெசலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா மாவை கலக்கிட்டு 2 வெசலில் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மாவு ஆட்டுறதுல நம்ம கேர் நல்லா கொடுக்கலன்னா இட்லி நமக்கு நல்லா கிடைக்காது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இப்போ நான் 2 அந்த 1/4 மாவை எடுத்து வேறு கண்டெய்னரில் நான் வச்சுட்டு ஒரு 1/4 வெசல் காலியாக விட்டுறோம். இப்போ காலியாக இருக்கிறது அடுத்த நாள் நம்மளுக்கு என்ன ஆகும்னா நல்லா ஃப்ளஃபாகி மேலே அப்படியே பொங்கி வரும். காலையில் எந்திரிச்சு பின்ன நம்ம அந்த ஃப்ளஃபானதை பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இது 2 இதில் அப்படி வச்சுட்டு நல்லா ஃப்ளஃபானதுக்கப்புறமா ஒன்று எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் 2மே வச்சிடலாம். ஒன்று டச் பண்ணாமல் இருக்கிறதுனால நமக்கு புது மாவு மாதிரியே இருக்கும். ஆனால் ரொம்ப நாள் நம்ம இதை வச்சுக்கக்கூடாது. அளவாக ஒரு 4 days 5 days அதுக்கு மேலே நம்ம வச்சுக்கக்கூடாது.
சூப்பராக நமக்கு வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ அதையும் வந்து நம்ம ஒரு இட்லி வெசல் வச்சு நல்லா ஊற்றி வச்சிடலாம். ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஊற்றி ஒரு 12 மினிட்ஸ் எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா வெந்துடும். நம்ம வேணுன்னா ஒரு 15 மினிட்ஸ் அப்படின்னு கணக்கு வச்சுக்கலாம். 15 மினிட்ஸ் கொடுத்தோம்னா நல்லாவே வெந்துடும். மீடியமில் வச்சிடலாம். இட்லி பேனில் ஊற்றும்போது கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வந்து நல்லா கொதித்த பின்ன நம்ம இட்லி ஊற்றி வைக்கணும். அது ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். இப்போ நம்ம வந்து ஒரு கார சட்னி, பீட்ரூட் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். இது உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பீட்ரூட் வந்து ஒரு பீஸ் போட்டுறணும். அப்புறம் வந்து ஒரு 3 தக்காளி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 6 போட்டுக்கோங்க. புளி கொஞ்சம் போட்டுக்கோங்க. தேவையான அளவு புளி போட்டுட்டு வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வரமிளகாத்தூள் போட்டிங்கன்னா அந்த கலர் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இப்போது இதை வந்து மிக்சியில் நைஸாக அரைச்சிடணும். அரைச்சிட்டு நம்ம தாளிப்பு கொடுக்கணும். இதில் வந்து ஆயில் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வந்து கடுகு போட்டுட்டு, உளுந்து வந்து நம்ம 1/2 ஸ்பூன் போட்டுட்டு, கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகா இதெல்லாம் போட்டு கறி லீவ்ஸ் இருந்துச்சுன்னா அதில் போட்டுட்டு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு, எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றணும். இப்போ நம்ம தோசை வந்து நல்லா லேசாக ஊற்றி நெய்யும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி நம்ம தோசை ஊற்றினோம்னா, நம்ம தோசை ஊற்றும் போது நீங்கள் மீடியமில் வச்சு ஊற்றுங்க. சூப்பரான ஒரு யம்மியான ஒரு ரோஸ்ட். அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த கார சட்னி, அதாவது பீட்ரூட் கார சட்னி, இந்த எண்ணெய் கொஞ்சம் நிறையா போட்டு அதில் தாளிப்பு போடும்போது பாருங்கள் கலர், நம்ம எந்த ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே யூஸ் பண்ணல. பீட்ரூட் போட்டனால தான் இந்த மாதிரி சூப்பரான ஒரு சட்னி. எல்லோரும் வந்து கண்டிப்பாக இது செஞ்சு, ஈஸி டு டூ ரெசிபி இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம ஆர்டினரி தக்காளி சட்னி கூட ஒரு ரா ஸ்மெல் அடிக்கலாம். ஆனால் இது சூப்பராக இருந்தது. இது அடுத்த நாளுக்கும் நல்லா இருந்துச்சு இந்த சட்னி. சூப்பராக தோசை ஊற்றி மொறுமொறுன்னு தோசையும் நல்லா இருந்துச்சு, இட்லிக்கும் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பீட்ரூட் சட்னிக்கு தோசை இட்லி சூப்பராக இருந்துச்சு. ஸோ கீப் வாட்சிங் வைப் வித் விஜி குக்கிங் விலாக். உங்களுக்கு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் இந்த விலாகில் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் தோசை மாவு வந்து இதே மாதிரி ஆட்டி பாருங்கள். அதாவது 5 இட்லி ரைஸ் வந்து ஒன்று வந்து உளுந்து இந்த மாதிரி ஆட்டி பாருங்கள். சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Please keep watching my vlog Vibe with Viji and don't forget to subscribe. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும்.